இப்போ நாட்டுல எந்த உணர்ச்சி பூர்வமான அல்லது நியாயமான போராட்டமே நடந்தாலும் சரி, ஒரு நாள் 2 நாள் 4 நாள் 5 நாள் கடந்து போகும் பட்சத்துல அதை தூண்டி விட்டவர்கள் மறைமுகமாக இந்த கூட்டத்தோடு இணைகிறார்கள். அவங்க யாரு அப்படின்னா பெரும்பாலும் அந்நிய சக்திகள். அவங்களுக்கு துணை போறவங்க நம்ம பக்கத்துல இருக்கிற பக்கத்து வீட்டுல, நம்ம பக்கத்து தெருவுல, நம்ம ஊருக்குள்ள, நம்ம பின்கோட்லயே இருக்கிறவனா தான் இருக்கிறான். அப்படி காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிறதுக்கு எல்லாருமே தயாராயிட்டாங்க. சரி, இது மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டு எல்லாரும் பெரிய தலைவர்கள்லாம் பிரச்சனையை பேச முடியுமான்னா யாருமே பேச முடியாது. நியாயம்தான். அப்ப இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு ஒரே தீர்வு பெற்றோர்கள் கையில் தான். இந்த இளைஞர் கூட்டத்தை இன்னைக்கு இந்தியாவோட இளைஞர்கள் அது மிகப்பெரிய வளமா இருக்கு. அது உலக நாடுகள் கண்ணு உறுத்துது. அந்த வளத்தை சிதைச்சிட்டா போதும், இந்த நாட்டோட வளர்ச்சியை தடுத்தரலாம், முன்னேற விடாம பண்ணிடலாம். அதாவது வேகமா ஓடுறவன காலில் குச்சி மாட்டி இழுத்தோம்னா அவனுக்கு தடுக்கி விழுந்துட்டான்னா நம்ம முன்னால போயிடலாம் அப்படின்னு பல நாடுகள் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. அது நிச்சயமா நடக்க போறது கிடையாது. அந்த மாதிரி எண்ணத்துல இருக்கக்கூடியவங்க என்னன்னா, நம் வீட்டு குழந்தைகள், நம்ம நண்பர்களோட குழந்தைகளை, நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைகளை அழகா பாலிஷா வெறும் இணையதளம் மூலமாக உணர்ச்சிக்கு அடிமையாக்கி மூளை செலவை செய்து எல்லாமே அவங்க பக்கம் இழுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி நெட்வொர்க், ஒரு தெருவில் 10 பசங்க இருக்காங்க, 10 பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாருமே ஒரே சிந்தனையில ஒரே நாள்ல வந்துடுறாங்க. ஆனா பெற்றவங்களை சொல்ற அறிவுரைகளோ, கல்லூரி பேராசிரியர்களோ அல்லது பள்ளிக்கூடத்துல டீச்சர்களோ அவங்க சொல்ற அறிவுரை எதுவுமே ஒரே நேரத்தில் ஏற மாட்டேங்குது, சென்று சேர மாட்டேங்குது. ஒரு ஊருக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு நல்ல தர்ம காரியம் நடக்குது, அந்த விஷயம் எதுவும் போக மாட்டேங்குது. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அதுவும் சென்று சேர மாட்டேங்குது. ஆனால் உணர்ச்சியை கொப்பளிக்க வைக்கக்கூடிய செய்திகள் மட்டும் சமூக வலைதளங்கள் மூலமா ஆட்சிக்கு எதிராக, ஒரு சமயத்துக்கு எதிராக, ஒரு பாரம்பரிய கட்டமைப்புகளுக்கு எதிராக தூண்டிவிடப்படுகிறது. அதனால யாருக்கு என்ன லாபம்? யாரு அந்த டார்கெட் பண்றாங்களோ அவங்க எப்படியோ பழச்சிக்குவான். அவனுக்கு ஏதோ இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி, பொருளாதார பின்னணி, அவன் எஸ்கேப் ஆயிடும். அவன் எங்க இருக்கான், யார் கேப்டன்னு தெரியாது. முன்னால போராடணும் அப்படிப்பட்டவன் அவன் செய்ய மாட்டான். அவங்க ஏன்னா எல்லாருமே கூலிக்கு மாரடிக்கிறாங்க. ஆனா நம்ம வீட்டு குழந்தைகள் நியாயமான கருத்துன்னு நினைச்சு விஷத்தை உள்வாங்கி அப்படியே வன்மத்தை கக்குறாங்க. இது ரொம்ப பாதுகாப்பற்ற சமாச்சாரம். அதனால குழந்தைகள் யாரு கூட பழகிறாங்க, அவங்க சமீபத்திய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, எதை பத்தி அதிகமா பேசுறாங்க, உங்களை எதை வச்சு வாய அடைக்கிறாங்க, இவ்வளத்தையும் நீங்க தயவு செஞ்சு இனிமேல் கண்காணிச்சுதான் ஆகணும்.